வணக்கம், உங்கள் அம்மாச்சி பேசுறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நடுவுல அறிவரான் நீ சொல்லு, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவன் புத்தாண்டு நாலு அதுவுமா கருப்பு போட்டிருக்கான் பாருங்க. நான் காலையில கிளம்பும் போதே சொன்ன கருப்பு போடாதரான்னு. அதனால வந்து இன்னைக்கு புத்தாண்டுக்காக நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தாச்சு. குலதெய்வ பூஜைக்கு வந்து 16ஆம் தேதி காலைல கிளம்புறேன், அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு புத்தாண்டுக்கான ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க முக்கணிகளை வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது முக்கணில வந்து மா, வாழை, பலா இந்த 3 வந்து வைக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா, இந்த பலா மரம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து வெட்டினாலும் என்ன பண்ணாலும் வாழை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிற பழம். அது எப்பவுமே வந்து அழியாத பொருள்னு சொல்லுவாங்க. அது தலைமுறை 1வது தலைமுறையில இருந்து இப்ப 5வது தலைமுறை வரைக்கும் கூட எங்க வீட்டுங்கள்ல மரம் இருக்கு. இன்னமும் மரம் இருக்கு. அதாவது பலா மரமும் இருக்கு, மாமரமும் இருக்கு. இப்ப வாழை மரம் மட்டும் வெட்ட வந்துட்டு இருக்கு. அது மட்டும் நான் சொல்லிடலாம். ஏன்னு கேட்டா எங்க தாத்தா பாட்டி வீடுன்னு பார்க்க போனீங்கனாலும், எங்க வீட்டுக்காரருடைய வழியில பாத்தீங்கன்னாலும் அந்த வழியில இருந்து இந்த மரங்கள்லாம் இருக்கு. அதுவும் எத்தனை வருஷம் மரம்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிற மரம். அதாவது வாழையும் வெட்ட வளர்றதுனால வாழையடி வாழையா வந்துட்டே இருக்கும். இந்த தலைமுறை வரிசையில நாங்களும் வரோம். அந்த வரிசையில வரும்போது இந்த வாழை பலாக்கு வந்து அந்த முக்கணியில வைக்கும்போது அந்த குடும்பம் வந்து மேலும் மேலும் நல்ல ஒரு செழிப்பா வளரும். அந்த அந்த கருத்துக்களை தான் நான் சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதுல நிறைய பேர், நிறைய படிச்சவங்க, நிறைய அனுபவம் உள்ளவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதை கூட நான் தெரிஞ்சு கேட்டுக்குவேன் நானு. ஆனா எங்க வீட்டுல சொன்ன விஷயம், எங்க மாமியார் வீட்டு வழியில வந்த விஷயம் எல்லாமே சொல்லணும்னா, இது இல்லாம எங்க மாமியார் வீட்டு வழியில வந்து நிறைய பனை மரம் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து அப்ப வந்து நான் நினைச்சேன் பனை மரம் ஏன் வச்சிருக்காங்கன்னு. ஆனா அந்த பனை மரத்துடைய மகத்துவம் இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வருஷப்பிறப்பு அதுவுமா நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, மரங்களை பத்தியே நான் சொல்லிடலாம். உண்மையாவே அது மக்களை வந்து இப்ப வந்து ரொம்ப பாதுகாக்குது. அதாவது எல்லா விஷயத்துக்கும் மரம் நமக்கு உதவுதுன்றதுக்கு இந்த ஒரு நன்னால கூட சொல்லலாம். அது பாத்தீங்களா, இப்போ முக்கணி வைக்கணும்னு சொல்லும் போது முக்கணி தன்னால செயற்கையா செய்ய முடியும்? கிடையவே கிடையாது. இயற்கையா வர பொருள். இந்த முக்கணிக்கு உள்ள மகத்துவம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் இப்ப யூடியூப்ல எவ்வளவு பேர் அதோடைய விளக்கத்தை சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே அதெல்லாம் நான் ரொம்ப வரவேற்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு விதமா சொல்லும் போதும், ஒவ்வொருத்தர் அதை வந்து உணர்வுபூர்வமா உணர்ந்து சொல்லும் போதும் அதோடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதனால அந்த கனிகளை வச்சு கும்பிடுவோம். ஆனா வருஷப்பிறப்புக்கு தான் வைக்கணும்னு இல்லை. சாதாரணமாவே நம்ம வீட்டுல பூஜையில வந்து இதுல ஏதாவது ஒண்ணு வச்சு கூட நம்ம வந்து தினையும் பூஜைக்கலாம். அந்த சீசனுக்கு கிடைக்கிற மாதிரி, அந்த சீசனுக்கு எது கிடைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாம். இது வந்து ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப தெய்வீகமான விஷயமும் கூட சொல்லலாம். அதாவது பூஜையில வைக்கும் போது அவங்களுக்கு பிரசாதமாகவும் போகும். அது வந்து மக்களுக்கு வந்து எல்லாரும் ஈஸியா எளிய முறையில கிடைக்கிற பொருள். ரொம்ப காசு கொடுத்து வாங்கி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு கூட வாங்கி 2 வாழைப்பழத்தை வைக்கிற மாதிரி இருக்கிற பொருள் தான் நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்து செழிப்பான விஷயத்த நம்ம கிட்ட திணிச்சு அதை வழிமுறைகளை கடைபிடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம சல்யூட் தான் பண்ணணும் பெரியவங்களுக்கு, முன்னோர்களுக்கு. நான் 5வது தலைமுறை, என் பிள்ளைங்க 6வது தலைமுறை. இந்த தலைமுறை வரிசையில வந்து எங்க மாமியார் வீட்டு வழியில மரங்கள் இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லலாம். அந்த மரங்கள்ல இருக்கும்போது அதுல இன்னமும் அதுல காய்ச்சிட்டு தான் இருக்கு. அந்த அதை சொல்லும் போது அதெல்லாம் பெரிய விஷயம் தானுங்களா. எல்லாரும் அதே மாதிரி இப்போ உங்களால முடிஞ்சது அவங்கவுங்க வீட்டுல ஒரு மரத்தை நம்ம வாரிசுகள் அடுத்தடுத்து சங்கதிகள் வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மரம் வைங்க. இந்த முக்கணியில ஒரு மரத்தை வச்சீங்கன்னா ரொம்ப மேன்மையாவே வருவீங்க. இன்னைக்கு புத்தாண்டு வரிகள்ல வந்து இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்தது வீடியோ போடுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னுடைய சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பத்திரிகை வாங்க போகும்போது காலையில இருந்து வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த பத்திரிகை வாங்கிட்டு நானு, பிரியா, மாறி, அப்பா 4 பேருமே போய் அந்த பத்திரிகை வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன் கடைக்கு வரும்போது அந்த சந்தோஷம், முதல் அனுபவம். இந்த அனுபவம் வந்து இன்னைக்கே கல்யாண வேலைப்பாடு ஆரம்பிச்சதுனால இதோடைய சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லை. இதெல்லாம் வந்து உங்களோட பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம்.